இந்த பொண்ணு ஜாலியாக லாங் டிரைவ் போயிட்டு இருக்கும்போது தெரியாதனமா கவனக்குறைவால ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். இந்த பொண்ணு நினைச்சா போய் காப்பாத்திருக்கலாம். ஆனா பயத்தோட கதவு திறந்து பார்க்கும்போது அங்க ஒரு பொம்மை ரத்த வெள்ளத்துல கிடக்குது. பின்னாடி ஒரு குழந்தை அதே மாதிரி ரத்த வெள்ளத்துல இருக்க பயத்துல பதற அடிச்சுட்டு ஓடி போயிடுறா. அடுத்த நாள் அந்த ஆக்சிடென்ட் பத்தின நியூஸ் எதுலயாச்சும் வந்திருக்கான்னு சர்ச் பண்ணி பாக்குறா. பார்த்தா அவளுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆக்சிடென்ட் பத்தி ஒரு நியூஸ் சேனல்ல வந்திருக்கு. போச்சு, பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த பொண்ணு தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்கும் போது உங்க அமேசான் பார்சல் டெலிவரி ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வர வெளியே வந்து கதவு திறந்து பாக்குறா. அங்க ஒரு பார்சல் இருக்கு. அந்த பார்சல் எடுத்துட்டு வந்து உள்ள ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுல ஒரு பார்பி டால் இருக்கு. குழம்பி போன பொண்ணு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இந்த பொம்மையை நான் ஆர்டர் பண்ணவே இல்லை, ஆனா என் வீட்டுக்கு வந்திருக்கு, வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா உள்ள இருந்த பொம்மை இப்ப வெளியே வந்துருச்சு. இந்த பொம்மை நம்ம வெளியே எடுக்கவே இல்லையே, அதுவே எப்படியே வெளியே வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த பொண்ணு மெல்ல மெல்ல வர இந்த பொம்மை காலை திருப்புது. பார்த்தா இந்த பொண்ணோட காலம் திரும்புது. இந்த பொண்ணோட உடம்பு இப்ப அந்த பொம்மையோட கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. அந்த பொம்மை என்னென்ன பண்ணுதோ அதெல்லாம் இந்த பொண்ணும் பண்ண ஆரம்பிச்சு. கடைசியா அந்த பொம்மைக்குள்ள இருந்த குட்டி பொண்ணோட ஆவி இந்த பொண்ணை ஒரே அடியா போட்டு தள்ளிடுச்சு.